தேர்தலுக்கு முன்னாலேயே இதுக்கு முன்னால பல்வேறு அறிக்கைகள் வந்திருக்கின்றன. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல நம்பிக்கை இல்லைன்றது. சந்தேகம் வந்தால் விவிபேட் அவ்வளவையும் கவுண்ட் பண்ணணும். விவிபேட்ல இருக்கிறது தான் ஆக்சுவல் ஓட்டு, அதை தான் முடிவாக அறிவிக்கணும். இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை அமுல்படுத்த மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்து அதை முதல்ல அப்டேட் பண்ணிருக்கணும். எப்படி நீ வேற ஒரு மிஷினை கொண்டு வந்து எங்களுக்கு காட்டுற? இந்த சிம்பிள் லோடிங் யூனிட் யாரோ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒரு லேப்டாப்பை கொண்டு வந்து அங்க ஏதோ பண்றாரு. அவருக்கு கூட தெரியாமல் அந்த சாப்ட்வேர்ல ஒரு புள்ளியோ கமாவோ வச்சிருந்தால் விவிபேட் மிஷின்ல நீங்க பார்க்கும்போது ஒண்ணு இருக்குது, அது பிறகு அதுதான் உள்ளதான்றது உங்களுக்கு தெரியாது. அதுல கூட ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சா நீங்க போட்டது ஒன்னாக இருக்கும், ஆனா அங்க விழுந்தது வேற ஒன்னாக இருக்கும். தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த இவிஎம் மால் பிராக்டிஸ் சம்பந்தமாக பல பதிவுகள் நீங்க பல பொது மேடைகளிலும் பல நேர்காணல்களிலும் நீங்க டெக்னிக்கலா அதை நீங்க மக்கள் மத்தியில விளக்கியிருக்கீங்க. அந்த அடிப்படையில நம்ம முன்னாள் முதல்வர் கூட சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதுல என்னென்ன கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது, விசாரணையும் அடுத்த வாரத்திலிருந்து துவங்க போவதாகவும் நமக்கு செய்திகள் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இவிஎம் நீங்கெல்லாம் தொடர்ந்து அந்த வாக்குச்சீட்டை வலியுறுத்தக்கூடிய ஜனநாயக சக்திகள். ஸோ எப்படி அதை நம்ம பார்க்கிறோம்? முன்னாள் முதல்வருடைய பெட்டிஷனை எப்படி பார்க்குறீங்க? இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பொறுத்தவரையில் இந்த வழக்கு உடனடியா போட்டிருக்கணும், இவ்வளவு லேட்டா ஏன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. தேர்தலுக்கு முன்னாலேயே இதுக்கு முன்னால பல்வேறு அறிக்கைகள் வந்திருக்கின்றன. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல நம்பிக்கை இல்லைன்றது. வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நாட்களுக்கு முன்னாலேயே ரொம்ப தொழில்நுட்பத்துல முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஜெர்மனி. ஜெர்மனியில எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ண போது ஜெர்மனியினுடைய உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்குல அந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னன்னு சொன்னா, வாக்குரிமை மக்களுடையது, அந்த மக்கள் செலுத்தக்கூடிய வாக்கு முறையாக போய் சேருதா இல்லையான்றத ஒரு மெஷின் தீர்மானிக்க கூடாது, மக்களுக்கு சந்தேகம் வராமல் இருக்கணும். ஒரு பேப்பர்ல நீங்க வாக்குச்சீட்டு போடும்போது பேப்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்க, சிம்பிள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. அதுல நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய சிம்பிள்ல நல்லா பார்த்து முடிவு பண்ணி அதுல நீங்க ஒரு குத்துறீங்க, திருப்பி பாக்குறீங்க சரியாதான் இருக்கு, மடிக்கிறீங்க, பாக்ஸ்ல நீங்களே போடுறீங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் எண்ணிக்கைக்கு கொண்டு வரும்போது அதை பிரித்து பார்க்கும்போது அது கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளருடைய பிரதிநிதி அங்க இருக்கிறாரு. அவர் கண் முன்னால அது பிரிக்கப்படுகிறது, பாக்குறாரு, ஆமா கரெக்ட், இன்னாருக்கு விழுந்திருக்கு, அப்ப இப்படி பிரிச்சு எண்ண ஆரம்பிக்கும். தான் எந்திரத்துல அப்படி இல்லை. நீங்க ஒரு மெஷினை பாக்குறீங்க, அதுல ஒரு சிம்பிள் தெரியுது, அதுல உங்க கைய வைக்கிறீங்க, ஓட்டு அது அந்த சிம்பிளுக்கு தான் போச்சான்றத உங்களுக்கு தெரியாது. பின்னால மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுக்கு பின்னால வர்ற. ஆனா இந்த முறை அமுல்படுத்தப்பட்டதும் அந்த ஜெர்மனி நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்னைக்கு ஜெர்மனியில மட்டுமல்ல, உலக அளவுல கிட்டத்தட்ட 86 நாடுகளில் இன்றைக்கும் வாக்குச்சீட்டு தான் பயன்படுத்தப்படுகிறது. பெரிய நாடு, தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ள நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில கூட அங்க இந்த முடிவு எடுக்கிறது அந்தந்த மாகாணங்கள். பல மாகாணங்கள்ல இன்னைக்கு வாக்குச்சீட்டு தான் பயன்படுத்தப்படுகிறது, மெஷின் பயன்படுத்தப்படவில்லை.
இந்தியாவுல இது அறிமுகப்படுத்தப்பட்ட போது பெரிய கேள்விகள் எழுப்புனது முதல்ல பாரதிய ஜனதா கட்சி. அப்ப சுப்பிரமணியம் சாமி உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுகிறார். இதை எங்களுக்கு நம்ப முடியல, அதனால நம்பக்கூடிய அளவுல இதை மாற்றணும்னு சொல்லும்போது அப்ப என்ன ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்கன்னு சொன்னா, அடிஷனலா இன்னொரு எந்திரம், ஒரு வாக்குச்சீட்டு எந்திரம், ஓட்டிங் மெஷின், ஒரு விவிபேட் மெஷின் இன்னொன்னு அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப நீங்க ஓட்டு போட்டது அவங்களுக்கு தான் போச்சான்றத ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உங்களால பார்க்க முடியும். அது அதுக்கு பிறகு விழுது, போயிருது, யாருக்கு போச்சு தெரியாது. அது விவிபேட் அறிமுகப்படுத்தினதும் உச்ச நீதிமன்றத்துல மீண்டும் ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. அதுல தேவசகாயம் சார் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற அதிகாரி, நான் ஒரு ஓய்வு பெற்ற ஐஎஃப்எஸ் அதிகாரி, நாங்க இணைந்து இதை சேலஞ்ச் பண்ணி ஒரு வழக்கு போடுறோம். அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வருது, அதனால நாங்களும் அந்த வழக்குல ஜாயின் பண்றோம்னு. அப்போ எதிர்கட்சிகளுக்கு ஒரு தலைமை பொறுப்பெடுத்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் டிடிபி இருந்து அவர் ஒரு வழக்கு பதிவு செய்கிறார். அது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் முன்னால் அமர்வுல வருது. அவர் இதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் பார்க்காம நாங்க கொடுத்திருந்த பெட்டிஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் என்னெல்லாம் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றத கொடுத்திருந்தோம். நான் அவர் அது எதையுமே பார்க்காம எங்க பெட்டிஷன் அப்படியே தூர வச்சுட்டு சந்திரபாபு நாயுடு கொடுத்த அந்த பெட்டிஷனை மட்டும் வச்சு பார்த்துட்டு ஆர்குமெண்ட்டும் ஒழுங்காக நடக்கல. அவர் ஒரு தீர்ப்பு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. ஓகே, பரிசோதனை ரீதியில ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு 2 பூத்துல உள்ள விவிபேட்டை எண்ணி பாருங்க அப்படின்னு அது அமலுக்கு வருகிறது. அப்போ அதை எண்ணும் போது கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எல்லா அறிவிப்பும் முடிஞ்ச பிறகு மெஷின்ல முதல்ல கவுண்ட் பண்ணி இன்னார் தான் ஜெயிச்சாச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லா ஏஜென்ட்டும் தோத்தவங்க வருத்தத்தோட போயிடுவாங்க, ஜெயிச்சதுல ஜெய போட்டுட்டு சந்தோஷமா போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்க எண்ணுறதாக சொல்றாங்க. அது பரிசோதிக்கப்படுகிறதா, சரியா இருக்கா தெரியாது. நான் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தேர்தல்ல ஒரு வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது ஒரு கேண்டிடேட்டோட ஏஜெண்டாக உள்ள போறேன். அங்க நான் கூர்மையா பார்த்துட்டு இருக்கிறேன். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நான் யாருக்காக போனனோ அந்த கேண்டிடேட் தோத்தும் போனாரு. ஆனா அந்த விவிபேட் எண்றது வரை நான் இருப்பேன்னு சொல்லி உட்கார்ந்து பாக்குறேன். கவுண்ட் பண்ணும்போது ஒரு ஓட்டு வித்தியாசம் வருது. அப்ப நான் இது தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னதும், இல்ல கொஞ்சம் போறங்க, நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு திருப்பி ஒரு தடவை கவுண்ட் பண்ணாங்க. இல்ல கரெக்ட், இது கரெக்டா டேலி ஆயிடுச்சு அப்படின்னா. அதுக்கு பிறகு அங்க இருந்து சண்டை போட்டுட்டு இருக்க முடியல. அதே மாதிரி ஓட்டு போடக்கூடிய இடங்கள்ல சிலர்கிட்ட இருந்து புகார் வந்தது. நாங்க போட்டது ஒரு சிம்பிளுக்கு, ஆனா எங்களுக்கு அந்த விவிபேட் காட்டினது வேற ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லி இது பண்ணதும் தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சதுன்னு சொன்னா, அப்படி இருந்தால் உங்களை ஓரமா நிக்க சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 பேரை போட சொல்லுவோம். அவங்களுக்கு கரெக்டா வந்தா அதுதான் கரெக்ட், அதுக்கு பிறகு நீங்க பொய்யான குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னு உங்களை ஜெயில போடுவோம்னு சொல்லிச்சு. அதுக்கு பிறகு யாரு புகார் கொடுப்பாங்க? அஸ்ஸாம்ல ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அப்ஜெக்ட் பண்ணாரு. அதுக்கு பிறகு அப்ப சொன்னாங்க, சார் இப்படியாங்க, இதுதான் விதிமுறைன்னதும் சரி போட்டு அந்த ஓட்டு நாசமா போட்டுன்னு சொல்லி அவரும் போயிட்டாரு. வெளியில பத்திரிகையில மட்டும் சொன்னார். அப்போ இந்த விவிபேட்டுடைய ஃபுல் ஃபார்ம் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இப்போ அதை தான் வெரிஃபை பண்ணணும். உச்ச நீதிமன்றத்துல இன்னொரு வழக்குல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, சந்தேகம் வந்தால் விவிபேட் அவ்வளவையும் கவுண்ட் பண்ணணும். விவிபேட்ல இருக்கிறது தான் ஆக்சுவல் ஓட்டு,
அதை தான் முடிவாக அறிவிக்கணும். இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை அமுல்படுத்த மாட்டேன். பல இடங்கள்ல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க, புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா தேர்தல் ஆணையம் தேர்தல் அதிகாரிகளுக்கு அளவற்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டு அவங்க இல்ல நீங்க ஏதோ சொல்றீங்க எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லி அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இப்போ குளத்தூர்ல நடந்த தேர்தலை பொறுத்தவரையில முதல்லயே ஒண்ணு எஸ்ஐஆர்ல ஏராளமான பேர் நீக்கப்பட்டார்கள் என்ற புகார் வந்தது. அதையும் வெரிஃபை பண்ணல. அது பிறகு அந்த இவிஎம் எல்லாம் எடுத்து திருப்பி கவுண்ட் பண்ணணும் போது தேர்தல் ஆணையம் ஓகே சாம்பிளுக்கு கவுண்ட் பண்றோம்னு சொல்லி என்ன ஒரு மோசடி பண்ணாங்கன்னு சொன்னா, பயன்படுத்தப்பட்ட இவிஎம் மெஷினோ ஓரங்கட்டி வச்சுட்டு அவங்க புதிய ஒரு மெஷினை கொண்டு வந்து அந்த மெஷின்ல நாங்க ஒரு 5 சிம்பிளுக்கு ஓட்டு போடுறோம் பாருங்க அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு நம்ம கவுண்ட் பண்ணி பார்ப்போம், விவிபேட் எடுத்து அது கரெக்டா இருக்கு அப்போ இது கரெக்ட் அப்படின்னு. அப்போ நீங்க எதை வெரிஃபை பண்ணணுமோ அதை வெரிஃபை பண்ண விட்டுட்டு புதுசா ஒரு மெஷின்ல ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து ஒரு சோதனை நடத்துறது என்பதே உள்நோக்கம் இருக்குல்ல. நேர்மையானவங்கன்னாக்கி அந்த மெஷினை கொண்டு வந்தானே கவுண்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சண்டிகார்ல பார்த்தோம், ஹரியானாவில் ஒரு தேர்தல் அதிகாரி என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றதெல்லாம் வீடியோவே வெளியில வந்து. இதுல திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்து அதை முதல்ல அப்ஜெக்ட் பண்ணிருக்கணும். எப்படி நீ வேற ஒரு மிஷினை கொண்டு வந்து எங்களுக்கு காட்டுவ, பயன்படுத்தப்பட்ட அந்த இவிஎம் எங்க அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லணும். இப்போ முன்னால ஒரு தடவை 20 லட்சம் மெஷின் காணாம போச்சுன்னு சொன்னாங்க. இப்ப சமீபத்துல இப்ப நடந்த தேர்தல்ல பத்திரிகையில வந்த செய்தியை பார்த்தோம். மேற்கு வங்காளத்துல 4000 மெஷின் எரிஞ்சு போச்சு தேர்தல் முடிஞ்ச பிறகு. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதுல வேடிக்கை என்னன்னா 4வது மாடியில இது எரிஞ்சதா சொல்றாங்க, 3வது மாடியில ஒரு தீ இல்ல, 5வது மாடியிலயும் இல்ல, இடையில இருந்த 4வது மாடியில இருந்த மட்டும் 4000 மெஷின் எரிஞ்சு போச்சுதான். இது ஏன் நடக்குது? அங்க கடுமையான எதிர்ப்பு இப்ப எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் முறையா நடக்கலன்னு புகார் சொல்லிட்டே இருந்தாங்க. சோ மொத்தமா மெஷினை க்ளோஸ் பண்ணிட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு உத்தரவின் அடிப்படையில தான் ஃபுல்லா சிசிடிவி ரெக்கார்டிங் நடக்குது. முகமது பிராட்ஷான்னு ஒரு அட்வொகேட் அவர் ஒரு கேஸ் போட்டார். அவர் பரிசோதனைக்காகவே அவரே கேண்டிடேட்டா நின்னாரு. ஒரு கேண்டிடேட் முறையில வெரிபிகேஷனுக்கு கேட்கிறார். நீதிமன்றம் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குது. ஆனால் தேர்தல் ஆணையம் உடனடியாக அந்த விதிமுறையே மாற்றி இல்ல அப்படியெல்லாம் கேட்டா சிசிடிவி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி விதிமுறையே மாத்திடுறாங்க. இது எல்லாம் பெரிய சந்தேகத்தை கொடுக்குது. உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, அந்த சிசிடிவி வீடியோ எல்லாம் காட்டுங்கன்னு சொல்லி உடனே எலெக்ஷன் கமிஷன் இல்ல அது முடியாதுன்னு சொல்லி அந்த விதிமுறையே மாற்றி சர்க்குலர் போட்டுறாங்க. உங்களுக்கு நீங்க நேர்மையாக இருந்தா ஏன் அதுக்கு பயப்படணும்? உண்மையில எல்லாருக்கும் பாக்குறதுக்கு காட்டுறதுல என்ன தப்பு? அப்போ இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பொறுத்தவரையில அதுக்கு பிறகு நடந்த சில விஷயங்கள் நீங்க பாத்தீங்க. ராகுல் காந்தி ஓட் ஷோரி யாத்திரான்னு ஒரு யாத்திராவே நடத்தினாரு. அவர் ஒரு பேட்டி கொடுத்து என்னெல்லாம் தப்பு நடக்குதுன்றத சொன்னாரு. யாரும் கண்டுகிடல. இந்த ஜனநாயகத்துல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல, அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குதுன்றத கண்கூடா பார்க்கணும். இல்ல லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குளறுபடிகள், வாக்காளர்கள் உயிரோடு உள்ள வாக்காளர்கள் இறந்ததாக அறிவித்தது,
இப்படி வாக்காளர் பட்டியல் மீதான ஒரு ஒரு ஆட்சேபனையை தான் வந்து தொடர்ந்து அவர் எழுப்பிக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த வாக்கு இயந்திரங்களை பற்றி இதுவரைக்கும் லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருக்கட்டும், இல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே அப்ஜெக்ஷன் பண்ண மாதிரி தெரியலையே. இல்லையே. கார்கே வந்து ஒரு அறிவிப்பே கொடுத்தாரு, காங்கிரஸ் இந்தியா முழுவதும் ஒரு பாத யாத்திரை நடத்த போறோம், மீண்டும் வாக்குச்சீட்டு வேணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். ஆனா அதுக்கு பிறகு அது நடக்கல. காங்கிரஸுக்குள்ள அது என்ன குழப்பம்னு தெரியல. அவங்களுக்குள்ள இந்த இவிஎம் பற்றி நிறைய சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி பேசப்பட்டது. தேவசகாயம் ஐயாவோட தலைமையில ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன் ஆன் எலெக்ஷன்ஸ்னு ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி அது வந்து டெல்லியில இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல ஜஸ்டிஸ் மதன் லோகோர் அவர் தலைமையில தான் கமிஷன், ரொம்ப மதிப்பு பெற்ற ஒரு நீதிபதி, நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருந்தாங்க அந்த கமிட்டியில. அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணும்போது காங்கிரஸ்ல இருந்து கலந்துகிட்டாங்க. பிரதிநிதியாக திக்விஜய் சிங் கலந்துகிட்டாரு. அவர் நாங்க இதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து நடத்த போறோம்னு அப்படி தொடங்கினாரு. ஆனால் அது நிறைவேறவில்லை. அப்ப அவங்களுக்குள்ளாலே ஏதோ குழப்பம் இருக்குதுன்றது தெரியுது. ஆனா இப்போ இந்த தொழில்நுட்பத்துல உள்ள பிரச்சனைக்கு வர, சுபாஷ் பானர்ஜின்னு சொல்லி ஒரு ஐஐடி ப்ரொஃபசர் இந்த கமிஷன்ல இருந்தார். அவர் அதுல சொல்லக்கூடிய ரிப்போர்ட்ல சொல்றது என்னன்னு சொன்னா, எனிதிங் எலக்ட்ரானிக் கேன் பி ஹேக்ட். எலக்ட்ரானிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய எந்த மெஷின்ல வேணாலும் நீங்க வந்து தவறுகள் செய்ய முடியும், மாற்றம் செய்ய முடியும்னு சொல்றாரு. இன்னொரு நிபுணர் வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார். அதாவது அந்த சாஃப்ட்வேர், நம்ம இந்த சிம்பிள் லோடிங் யூனிட்னு ஒண்ணு இருக்கு. இந்த விவிபேட் வந்த பிறகுதான் அந்த சிம்பிள் லோடிங் யூனிட்டும் வந்தது. இந்த சிம்பிள் லோடிங் யூனிட் யாரோ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒரு லேப்டாப்பை கொண்டு வந்து அங்க ஏதோ பண்றாரு. அவருக்கு கூட தெரியாமல் அந்த சாஃப்ட்வேர்ல ஒரு புள்ளியோ கமாவோ வச்சிருந்தால் அது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி 10 ஓட்டுல 3 ஓட்டு இந்த சிம்பிளுக்கு மாத்துனா அது மாத்திரும். அந்த டெக்னாலஜியினுடைய பேர் வந்து ஈஸ்டர் எக் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. அது ஒரு மிகச்சிறந்த கம்ப்யூட்டர் நிபுணர் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார். அதே மாதிரி அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்களும் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கிறார். ஸோ மெஷின்ல இன்னைக்கு எப்படியெல்லாம் தப்பு நடத்த முடியும்னு சொல்றாங்கன்னா, ஒண்ணு இவிஎம் மெஷின்லயே தப்பு நடக்கிறது. நீங்க போடக்கூடிய ஓட்டு உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்பர் ஆகிறது. இன்னொன்னு விவிபேட்ல கூட, விவிபேட் மெஷின்ல நீங்க பார்க்கும்போது ஒண்ணு இருக்குது, அது பிறகு அதுதான் உள்ளதான்றது உங்களுக்கு தெரியாது. அதுல கூட ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சா நீங்க போட்டது ஒன்னாக இருக்கும், ஆனா அங்க விழுந்தது வேற ஒன்னாக இருக்கும், அப்படியும் சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. இத நிபுணர்கள் பல இடங்கள்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காங்க. துரதிருஷ்டவசமாக தேர்தல் ஆணையம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடைய கோடை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்றது இல்லை. வெளிநாடுகள்ல அதை ஷேர் பண்றாங்க பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல, யார் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நீங்க அந்த மெஷினை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு மெஷினை உருவாக்கி தான் நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஹைதராபாத்ல ஒரு இன்ஜினியர் இருக்கிறார். அவர் அழகா ஒரு இவிஎம் மெஷின் அவரே தயாரிச்சு அதுல என்ன செய்ய முடியும்ன்றதை கொண்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினாரு. ஆச்சரியமா இருந்தது, எவ்வளவு அழகாக அவரால் எளிமையாக அந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி காட்ட முடியுது அப்படின்றத நம்ம கண்கூட பார்த்தோம். அதோட இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி மகாராஷ்டிரா ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்த போது அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அவங்கள வந்து வெரிஃபை பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில ஒருத்தர் வந்து டாக்டர் மாதவ் தேஷ்பாண்டே. டாக்டர் மாதவ் தேஷ்பாண்டே என்பவர் வந்து பராக் ஒபாமா அவர்கள் யுஎஸ் அதிபராக இருக்கும்போது அவருக்கு தொழில்நுட்ப ஆலோசகராக இருந்தவர். அவர் வந்து அந்த மெஷினை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு
இது மோசடி செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட மெஷின் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அறிக்கையில சொல்றார். ஆனால் தேர்தல் ஆணையம் அதுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கற்ற அதிகாரங்களை வைத்துக்கொண்டு யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், நாங்க செய்யறதான் செய்வோம் அப்படின்னு செய்துட்டு இருக்காங்க. அதுதான் குளத்தூர்லயும் பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயன்படுத்த மிஷினை வச்சுட்டு இன்னொரு மிஷினை கொண்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி, பாவம் அந்த தேர்தல் அதிகாரி சமீரன் அவருக்கு மேல இருந்து சொல்லக்கூடிய உத்தரவை கேட்டுட்டு அவர் அந்த மாதிரி நடந்திருக்கார். கண்ணன் கோபிநாதன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவரு தேர்தல் அதிகாரியாக இருந்த போது இதுல எப்படி குழப்படிகள் நடக்கிறதுன்றத எழுத்துப்பூர்வமாக தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்தார். தேர்தல் கமிஷன் கண்டுகிடல, அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அப்போ இவ்வளவு சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை பயன்படுத்துறது எப்படி சரியாக இருக்கும் என்பதுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பொன்ராஜ் அவர்களுடைய முயற்சியில ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்க, நேர்மையான தேர்தலுக்கான கூட்டமைப்பு. அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை ரொம்ப சிம்பிள், இவிஎம் எடுத்துருங்க, வாக்குச்சீட்டுக்கு போங்க. இல்லைன்னு சொன்னா இவிஎம் பயன்படுத்துவதாக இருந்தால் அந்த விவிபேட் கீழே விழும்போது உங்க கையில நீங்க எடுத்து பார்க்க முடியணும். அப்போ நீங்க பிரிண்ட்ல பாக்குறீங்க, முன்னால எப்படி பார்ப்பீங்களோ நம்ம போட்ட ஆளுக்கு தான் கரெக்டா விழுந்திருக்கான்னு நீங்க பார்த்துட்டு இன்னொரு பாக்ஸ்ல நீங்களே போட்டுட்டு போங்க. எண்ணும் போது அந்த சீட்டுக்களை தான் எண்ணணும். கிராஸ் செக் பண்றதுக்கு வேணா இவிஎம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா அந்த சீட்டுகள் தான் எண்ணப்பட வேண்டும். அப்படின்னா அந்த மோசடியை தவிர்க்கலாம். அப்படின்றத அந்த ஷீட்டையுமே மேனுவலா என்றதுக்குன்னு சொல்லி ஒரு வாதங்கள் வைப்பாங்க. அதையுமே வந்து மஷின் ரீடபிள் ஷீட்டா கூட நம்ம வந்து அதை கொண்டு வரலாம் இல்லையா? ஸோ மக்கள் இப்போ அவங்க வந்து ஒரு மாசம் ஆகுது, 1.5 மாசம் ஆகுது, 96 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, நாங்க எப்ப தேர்தல் நடத்தி முடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க வாதங்கள். அப்படியே கூட நீங்க ஷீட்லயே நீங்க தெர்மல் பிரிண்ட் பண்ணாம லேசர் பிரிண்ட பண்ணுங்க, அதுவும் மஷின் ரீடபிள் ஷீட்டை வந்து கொடுங்க, எண்ணி இலகுவா முடிக்கிறதுக்கு அது ஒரு கூடுதல் நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் அவங்கள்ட்ட ஒரு சொல்லலாம் இல்லையா, ஒரு ஆலோசனையா? நிச்சயமாக. இப்ப இருக்கிறது வந்து அந்த ஸ்லிப் வந்து 10 நாளையில என்ன பிரிண்டா இருக்கோ அதை அழிஞ்சு போகும். ஏடிஎம்ல வர பிரிண்ட் மாதிரி, ஏடிஎம் எக்ஸாக்டா ஏடிஎம் பிரிண்ட் மாதிரி தான். இப்ப பேங்க்ல முன்னால வந்து நாங்க நோட்டு எல்லாம் என்றது எப்படி இப்படி வச்சுட்டு தண்ணியை தொட்டு சுக்கு 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 சுக்குன்னு எண்ணுவோம். இப்போ மெஷின், கள்ள நோட்டு இருந்தாக்கி அதே மெஷினே கண்டுபிடிச்சிருது. ஆமா, அதே மாதிரி நீங்க சொல்ற அந்த மெஷின் ரீடபிள் எந்திரங்கள் இருக்கு, அதுல கவுண்ட் பண்றதா இருந்தாக்கி நேரம் பெருசா இல்ல. அந்த நேரம் கூடுதலாகுது, ஆள் கூடுதலாகுதுன்றதே ஒரு தவறான வாக்குவாதம். நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்ல முந்தின எலெக்ஷன்ல பார்த்தோம், தேர்தல் முடிஞ்ச பிறகு 12 நாள் காத்திருந்தோம் எண்ணிக்கைக்காக. எல்லா தேர்தல் மாநிலங்கள்ல முடிஞ்ச பிறகுதான் எண்ணுவோன்னு. அப்படி வெயிட் பண்ணலான்னு சொன்னா கூட 2 நாள் எண்ணறதுக்கு எடுத்தா என்னங்க ஆயிர போகுது? கடந்த 2021 தேர்தல 1 மாசம் எல்லாம் காத்திருந்தோம். ஆமா, இப்ப இங்க வந்து தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துறதா இருந்தா அதுக்கான வாய்ப்பு, மாற்று ஏற்பாடுகள் இருக்கு. அதை செய்யறதுக்கு தேர்தல் ஆணையம் தயாரா இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு இந்த நந்தினி ஆனந்தன் மாதிரி உள்ள சின்ன அமைப்புகள் கூட அவங்களும் பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. பெரிய அளவுல வழக்கறிஞர்கள், முகமது பிராட்ஷா இன்னும் பல வழக்கறிஞர்கள் சேர்ந்து டெல்லியில பெரிய போராட்டங்கள் நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், பல மாநிலங்களில் இன்னைக்கு மக்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, எங்களுக்கு வாக்குச்சீட்டு தான் வேண்டும் என்பது. ஆனா தேர்தல் ஆணையம் வந்து கண்ணை மூடிட்டு இருக்கு. அவங்களுக்கு அதிகமான அதிகாரங்கள் மட்டும் இல்ல, அவங்க தப்பு பண்ணா கூட நீங்க அவங்கள கேள்வி கேட்க முடியாது. இந்த அரசாங்கம் தான் ஒரு புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்து
தேர்தல் ஆணையர்களுக்கு மேல தப்பு இருந்தாலும் கூட வழக்கு தொடுக்க முடியாது, ரிட்டையர் ஆன பிறகு கூட வழக்கு தொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால அவங்க ஆட்டம் போடுறாங்க. அவங்கள நிச்சயமா. கேள்வி கேட்கறதுக்கு உச்ச நீதிமன்றமும் தயாராக இல்லை. உச்ச நீதிமன்றமும் அவங்களோட அனுசரித்து போற மாதிரிதான் நம்ம இந்த எஸ்ஐஆர் வழக்குல கூர்மையாக இப்போ கவனிச்சிட்டு இருந்தோம், விவாதிச்சிருக்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இதுல முடிவெடுக்கக்கூடியவர்கள் மக்களாகத்தான் இருக்க முடியும். மக்களுடைய அழுத்தம் அதிகமாகும் போது அரசியல் கட்சிகள் கட்டாயமாக வழிக்கு வருவாங்க. இப்ப அரசியல் கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஐயோ தோத்து போனா இவங்க அப்போஸ் பண்றாங்க, ஜெயிச்சா ஏத்துக்கிடுறாங்க, ம். இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. தெலுங்கானாவுல காங்கிரஸ் ஜெயிக்கலையா, கர்நாடகாவுல காங்கிரஸ் ஜெயிக்கலையா, 2024 திமுக ஜெயிக்கலையா, அப்ப நாங்க ஏமாத்தோம்னா ஏமாத்தி இருக்க முடியாதா? ம். ஏமாத்துறதுன்னும் போது இந்த தவறுகள் செய்யும் போது எல்லா பூத்துலயும் பண்ண மாட்டாங்க, அது அப்பட்டமாக தெரிஞ்சிடும். அதனாலதான் செலக்டிவா பண்ணுவாங்க, ஓகே. டார்கெட்டடா இருக்கும். இப்ப எனக்கு என்னை பொறுத்தவரையில தமிழ்நாட்டுல இந்த தேர்தல்ல திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தோற்பதற்கான எந்த அறிகுறிகளும் தெரியல, வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்தது. ஓ. அப்ப அங்க நிச்சயமாக ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்ற சந்தேகத்தை நான் முன்னாலேயும் பேசியிருக்கிறேன், இப்போ நான் அதை ஸ்ட்ராங்கா சொல்றேன். அது சந்தேகங்கள் இருக்கு, அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி, வணக்கம்.